அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் சட்டம் என்றால் என்ன என்பது தொடர்பாக. உண்மையில பலருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது சட்டம் தொடர்பாகவும், சட்டத்தினுடைய உள்ளடக்கம் தொடர்பாகவும், சட்ட பாடப்பிறப்புகள் தொடர்பாகவும். உண்மையில என்னுடைய நோக்கம் சட்டம் மக்கள் மயப்படுத்தப்படணும், சட்டம் பாமர மக்களையும் சென்றடையணும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக சட்ட ரீதியிலான பதிவுகளை, சட்ட உள்ளடக்கங்களை பொதுமக்களிடையே எடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சியை நான் தொடங்கி இருக்கின்றேன். அந்த வகையில இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் சட்டம் என்றால் என்ன என்பது தொடர்பாக. உண்மையில சட்டம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்புகின்ற போது அதற்குரிய ஒரு அடிப்படையிலான ஒரு பதிலாக அல்லது விரவிலக்கணமாக நாங்கள் சொல்லலாம். சட்டம் என்பது மனிதனை அல்லது மனிதர்களை ஒழுங்குபடுத்துகின்ற அல்லது ஆளுகின்ற விதிகளினுடைய தொகுதிதான் சட்டம் என ஒரு அடிப்படையில ஒரு விரவிலக்கணத்தை கொடுக்கலாம். சட்டம் தொடர்பாக நாங்கள் சரியான புரிந்துணர்வை பெற்றுக்கொள்வதற்கு சட்டம் எவ்வாறு உருவாகியது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலே இந்த விளக்கத்தை நான் ஒரு சிறிய கதை வடிவிலே அல்லது கதை ஊடாக உங்களுக்கு கூறலாம் என நினைக்கின்றேன். இந்த கதை எதை அடிப்படையாக கொண்டது என கேட்டால், உண்மையிலே சோஷியல் கண்ட்ராக்ட் தியரி என அழைக்கப்படுகின்ற ஒரு பிரபலமான கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இந்த கோட்பாடு என்ன சொல்கின்றது என்று சொல்லி சொன்னால், ஆரம்பத்திலே மனித நாகரிக வளர்ச்சியிலே காடுகளிலே வாழ்ந்து வந்தார். காடுகளிலே மனிதன் வாழ்ந்து வந்த போது மனிதர்களுக்கு இருந்த ஒரு பலமாக ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது சுய பாதுகாப்பு காணப்பட்டது. எந்த மனிதன் பலமாக உடல் அளவிலே பலமாக இருக்கின்றானோ அந்த மனிதன் இதர மனிதனை அடித்து அவனிடம் இருக்கின்ற உணவுகளை பெற்று தான் ஜீவித்து வந்தான். அதாவது அந்த சவைவல் என சொல்லப்படுகின்ற அந்த உயிர் வாழுகின்ற தகுதி உடல் அளவிலே பலமான ஒரு மனிதனுக்கு இருந்தது. நாளடைவிலே மனிதன் சற்று சிந்தித்து தான் குழுக்களாக மாறினான், குழுக்களாக மாறினான். அந்த சந்தர்ப்பத்திலே எந்த குழுக்கள் பலமாக இருந்ததோ அந்த குழுக்கள் தொடர்ச்சியாக தம்மை தக்க வைத்துக் கொண்டிருந்தன அல்லது உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தன. பலமான குழுக்கள் உயிர் வாழ்ந்தன, பலமற்ற குழுக்கள் இறந்து அழிந்து போயின. இந்த ஒரு நாகரிக வளர்ச்சியினுடைய அடுத்த கட்ட ஒரு நகர்வாக அல்லது புரிந்துணர்வாக இந்த குழுக்களாக இருந்த மனிதர்கள் தமது ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது சுய பாதுகாப்பு எனப்படுகின்ற அந்த உரிமையை விட்டு கொடுத்து தங்கள் சார்பிலே தங்களை நிர்வகிப்பதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்புக்கு தங்களிலே இருந்து பிரதிநிதிகளை அனுப்பினார்கள். இந்த அடிப்படையிலே தான் உலக வரலாற்றிலே பிரதிநிதித்துவ அரசியல் அல்லது பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்பது தோற்றம் பெற்றது. உண்மையிலே அந்த குழுக்களை சேர்ந்த மனிதர்களால் அனுப்பப்பட்ட அந்த பிரதிநிதிகள் குறித்த அந்த அமைப்பில் இருந்து ஏனைய நபர்களுக்காக சட்டங்களை, விதிகளை உருவாக்கி அவர்களை வழிப்படுத்தினார்கள் அல்லது அவர்களை ஒழுங்குபடுத்தினார்கள். அந்த வகையிலே அந்த மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பை தற்பொழுது இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் எப்படி கூற முடியும் என்று சொல்லி சொன்னால் அதுதான் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றமானது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களை தெரிவு செய்த அந்த மக்களினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு சட்டங்களை, பல்வேறு விதிகளை உருவாக்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே தான் இந்த சட்டங்கள் உருவாக்கியது. சட்டம் என்றால் என்ன என நாங்கள் கற்கின்ற பொழுது அடுத்ததாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் சட்ட ஆட்சி, அதாவது ரூல் ஆஃப் லா என்பது. சட்ட ஆட்சி என்றால் என்ன என கேட்டால், மக்களினுடைய பிரதிநிதிகள் சட்டங்களை உருவாக்குகின்றார்கள். உருவாக்கிய பின்னர் அந்த பிரதிநிதிகள் சட்டத்துக்கு மேற்பட்டவர்களா அல்லது அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்களா என்ற ஒரு கேள்வி எங்களிடத்திலே இருக்கின்றது. உண்மையிலே சட்ட ஆட்சி என்ற அந்த கோட்பாடானது சட்டங்களை உருவாக்கிய நபர்களும், சட்ட வாக்குனர்களும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய நபர்கள், அவர்களும் சட்டத்துக்கு முன் சமமானவர்கள் என்கின்ற ஒரு கருத்தேற்பை வழங்கி நிற்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு சட்டவாட்சி என்ற அந்த எண்ணக்கருவை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே ரூல் பை லோ அல்லது சட்டத்தினுடைய ஆட்சி என சொல்லுகின்ற இன்னொரு கருத்தேற்பு இருக்கின்றது. அந்த கருத்தேற்பானது
சட்டத்தை உருவாக்கிய நபர்கள் சட்டத்துக்கு கீழே கீழ்ப்படிய மாட்டார்கள் என்கின்ற வகையிலான ஒரு கோட்பாட்டை வழங்குகின்றது. உதாரணமாக மன்னராட்சி காலங்களிலே மன்னர்கள் தாங்கள் உருவாக்குகின்ற சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டிய தேவை அற்ற நபர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஏன் தற்பொழுது கூட உலகளாவிய ரீதியிலே சர்வாதிகார ஆட்சியை வழங்குகின்ற பல சர்வாதிகார உலக தலைவர்கள் தாங்கள் உருவாக்குகின்ற சட்டத்திற்கு தாங்கள் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்ற ஒரு நபர்களாக இருந்திருக்கின்றார்கள், இருந்து கொண்டு வருகின்றார்கள். இப்படியாக இருப்பது ரூல் பை லோ, அதாவது சட்டத்தினுடைய ஆட்சி என்கின்ற ஒரு கருத்தேற்பிலே இருப்பது ஒரு ஜனநாயகத்தன்மையை கொண்டிராத ஒரு விடயமாக பலராலும் கணிக்கப்படுகின்றது. அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியது சட்டம் எங்கெங்கே இருக்கின்றது, அதாவது சட்டத்தினுடைய மூலங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உண்மையிலே சட்டத்தினுடைய மூலங்கள் என்பது சட்டத்தை நாங்கள் எங்கெங்கிருந்தெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த இடங்கள் அனைத்துமே சட்டத்தினுடைய மூலங்களாக கருதப்படுகின்றன. முதலாவதாக மிகப்பெரிய சட்டத்தினுடைய ஒரு அடிப்படை மூலமாக நாங்கள் அனைவரும் கருதுவது அரசியலமைப்பு. அதாவது எங்களுடைய நாட்டினுடைய அடிப்படை சட்டம் அரசியலமைப்பு. உதாரணமாக இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கையினுடைய 2வது குடியரசு அரசியலமைப்பானது ஒரு அடிப்படையான சட்டமாக, அதாவது ஃபண்டமெண்டல் லோ என ஆங்கிலத்திலே சொல்வோம், அடிப்படையான சட்டமாக காணப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பாராளுமன்றத்தினால் உருவாக்கப்படுகின்ற சட்டவாக்கங்கள், லெஜிஸ்லேஷன்ஸ் என ஆங்கிலத்திலே அழைப்போம். அது வேறு பல பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது. ஆங்கிலத்திலே ஆக்ட் என சொல்வார்கள், ஆங்கிலத்திலே ஆர்டினன்ஸ் என சொல்வார்கள், ஆங்கிலத்திலே லோ என சொல்வார்கள், லெஜிஸ்லேஷன்ஸ் என சொல்வார்கள். இவ்வாறு பல பெயர்களால் அந்த பாராளுமன்றத்தினால் உருவாக்கப்படுகின்ற அந்த சட்டங்கள் அழைக்கப்படுகின்றது. அடுத்த சட்டத்தினுடைய மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியது மாகாண சபைகளால் உருவாக்கப்படுகின்ற நியதி சட்டங்கள், அதாவது ஆங்கிலத்திலே ஸ்டாட்யூட்ஸ் என அழைப்போம். எங்களுக்கு தெரியும் 13வது திருத்த சட்டத்துக்கு கீழே அதிகாரங்களானது பகுதி அளவிலே பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. மாகாண சபைகளுக்கு சட்டத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே மாகாண சபைகள் தங்களுக்கு விதந்துரைக்கப்பட்ட அல்லது தாங்கள் அதிகாரம் கொண்ட விடயங்களிலே சட்டங்களை உருவாக்குகின்ற பொழுது அந்த சட்டங்களும் ஒரு வலிதான சட்டங்களாக காணப்படுகின்றன. அதுக்கு அடுத்த பட்சம் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் அமைச்சுக்கள் மற்றும் அமைச்சினுடைய செயலாளர்களால் உருவாக்கப்படுகின்ற ஒழுங்கு விதிகள். அதாவது ஒரு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களிலே இருந்து உருவாக்கப்படுகின்ற ஒழுங்கு விதிகள் சட்ட ஆளுமை உள்ள அல்லது சட்ட வலிதான் தன்மை உடைய சட்டங்களாக, பிடிக்கும் தன்மை உடைய விதிகளாக காணப்படுகின்றன. இந்த வகையிலே நாங்கள் அமைச்சுக்களாலும் அமைச்சு செயலாளர்களாலும் உருவாக்கப்படுகின்ற விதிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கக்கூடிய சட்டத்தினுடைய மூலம் தீர்க்கப்பட்ட சட்டங்கள் ஏற்கனவே உயர் நீதிமன்றங்களால், அதாவது அது உயர் நீதிமன்றமாக இருக்கலாம், ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றமாக இருக்கலாம், இவ்வகையான நீதிமன்றங்களால் தீர்க்கப்பட்ட வழக்குகளினுடைய தீர்ப்புகள் ஏனைய கீழ்நிலை நீதிமன்றங்களிலே பிணிக்கும் தன்மையுடைய தீர்ப்புகளாக காணப்படுகின்றன. உதாரணமாக கீழ்நிலை நீதிமன்றங்களிலே சட்டத்தரணிகள் தங்களுடைய வழக்குகளில் மேல்நிலை நீதிமன்றங்களிலே எவ்வாறு குறித்த விடயப்பரப்பு தொடர்பாக ஒரு விடயம் தீர்க்கப்பட்டுள்ளது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையிலே தீர்க்கப்பட்ட வழக்குகளும் சட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மூலங்களாக காணப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் வழக்காட்சி சட்டங்கள். எங்களுக்கு தெரியும், உண்மையிலே வடபகுதியிலே நாங்கள் தேச வளமை சட்டத்தினால் ஆளப்படுகின்ற நபர்களாக இருக்கின்றோம். அதே போல கண்டி பிரதேசத்திலே கண்டிய சட்டம் காணப்படுகின்றது. முஸ்லிம் மக்களை முஸ்லிம் சட்டம் ஆளுகின்றது. முக்குவர் சட்டம் என அழைக்கப்பட்ட ஒரு வழக்காட்சி சட்டம் காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது அது மருவி இல்லாது ஒளிந்திருக்கின்றது. இந்த வகையிலே இந்த தேச வளமை சட்டம், கண்டிய சட்டம், முஸ்லிம் சட்டம் போன்ற வழக்காட்சி சட்டங்களும் சட்ட வலிதான் தன்மை உடைய சட்டங்களாக காணப்படுகின்றன. இந்த வகையிலே தான் நாங்கள் உண்மையிலே சட்டத்தினுடைய மூலங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசியலமைப்பிலிருந்து ஒரு வழக்காட்சி சட்டம் வரையிலான சட்டத்தினுடைய மூலங்கள் காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் உண்மையிலே விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இந்த சட்டத்தை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்துகின்றோம் என்பது. உண்மையிலே பல பெயர்கள் மக்களிடத்திலே பாவிக்கப்படும்.
குற்றவியல் சட்டம் என சொல்வார்கள், சிவில் சட்டம் என சொல்வார்கள், காணி தொடர்பான சட்டம் என சொல்வார்கள். இவ்வாறாக பல வகையிலான சட்டத்தினுடைய வகைகள் உண்மையிலே காணப்படுகின்றன. அடிப்படையிலே ஆங்கிலத்திலே சொல்லுவோம் கிரிமினல் லோ, சிவில் லோ என்று சொல்லி சொல்லுவோம், ஜெனரல் லோ, ஸ்பெசிபிக் லோ என்று சொல்லி சொல்லுவோம். ஒரு நாட்டின் உள்ளே இருக்கின்ற டொமஸ்டிக் லோ அல்லது சர்வதேச சட்டம் என சொல்லுவோம். ஒரு நாட்டுக்குள்ளே உள்ளே இருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பான ப்ராப்பர்ட்டி லோ என்று சொல்லி சொல்லுவோம், ஃபேமிலி லோ என்று சொல்லி சொல்லுவோம். இந்த வகையிலே பல்வேறு வகையிலான சட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த விடயப்பரப்புகள் தொடர்பாக அவ்வப்போது பாராளுமன்றத்தினால் தேவையான புதிய சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அவ்வப்போது ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களிலே திருத்தங்கள் அல்லது தேவைகள் ஏற்பட்டால் அந்த திருத்தங்கள் தேவைகள் கருதியும் புதிய திருத்தங்களும் புதிய சட்டங்களும் அவ்வப்போது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களிடத்திலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, உண்மையிலே நாங்கள் அனைவரும் அனைத்து சட்டங்கள் தொடர்பானதுமான அறிவை பெற்றிருக்க வேண்டுமா என்பது. உண்மையிலே ஒரு சட்டத்திறனியாக அல்லாமல் ஒரு மக்கள் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என விரும்புகின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளனாக என்னுடைய எதிர்பார்ப்பு மக்கள் அனைவருமே சட்டம் தெரிந்த நபர்களாக இருக்க வேண்டும். சட்டத்திலே ஒரு மிக முக்கியமான கோட்பாடு இருக்கின்றது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் என அழைப்பார். அதாவது சட்டத்தை நான் தெரிந்திருக்காமை ஒரு எதிர்வாதமாக அமையாது. இலகு மொழி நடையிலே சொல்லலாம், ஒரு நீதிமன்றத்திலே ஒரு குற்றம் எங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டால் நாங்கள் அந்த நீதிமன்றத்திலே போய் சொல்ல முடியாது, எங்களுக்கு இந்த விடயம் ஒரு குற்றமாக பட்டியல்படுத்தப்பட்டிருக்குது அல்லது அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது என்று சொல்லி எங்களுக்கு தெரியான்னு சொல்லி நாங்கள் சொல்லிடலாம். அப்ப எங்களுக்கு சட்டம் தொடர்பாக தெரியாம இருக்கிறதே ஒரு எதிர்வாதமாக நாங்கள் நீதிமன்றங்களிலே குறிப்பிட முடியாது. அந்த அடிப்படையிலே மக்கள் அனைவரும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை உடைய நபர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மையின மக்கள் அல்லது சிறுபான்மையின தேசிய மக்கள் அந்த சட்டம் தொடர்பான பூரண அறிவுடைய நபர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் தான் தம்முடைய உரிமைகள் தொடர்பாக அதிகம் கரிசனை காட்ட வேண்டிய நபர்களாக இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே ஒரு சிறுபான்மையின மக்களாக அல்லது சிறுபான்மையின தேசிய மக்களாக இருக்கின்ற மக்கள் குறித்த நாட்டினுடைய சட்டங்கள் தொடர்பாக நீளமான அகலமான அறிவை கொண்ட மக்கள் குழுவாக காணப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. உண்மையிலே சட்டம் தொடர்பான அறிவானது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் பிறந்ததிலிருந்து நாங்கள் இறக்கும் வரை சட்டம் எங்களை செல்வாக்கு செலுத்துகின்றது, அல்லது சட்டம் கூறுகின்ற விதத்திலே அல்லது பரிந்துரைக்கின்ற வடிவத்திலே தான் நாங்கள் வாழ வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கின்றோம். அதே போல சர்வதேச சட்டங்கள் தொடர்பான அறிவையும் கொண்ட நபர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். உண்மையிலே சட்டம் என்பது தனியே சட்டத்தரணிகளுக்கு மட்டும் உரியது அல்லது நீதிபதிகளுக்கு மட்டும் உரியது அல்லது நீதிமன்றங்களுக்கு மட்டும் உரியது என்பதற்கு அப்பால் சட்டங்கள் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். சட்டம் தொடர்பான அறிவு சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். உண்மையிலே சிறந்த வகையான ஒரு சட்ட அறிவை கொண்ட நபர்கள் வினைத்திறனான நபர்களாக வினைத்திறனான பிரஜைகளாக அந்தந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். உதாரணமாக நாங்கள் மேற்கத்திய நாடுகளை எடுத்துக்கொண்டால் அநேகமான மக்கள் அந்த நாடுகளினுடைய சட்டத்தை சரிவர அறிந்த நபர்களாக காணப்படுகின்றார்கள். எனக்கு தனிப்பட்ட வகையிலே அனுபவம் இருக்கின்றது. அமெரிக்காவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அமெரிக்கன் மக்கள் கதை கேட்கல, எந்த ஒரு விடயத்தை பற்றி கதை கேட்கலையும் இட் இஸ் மை கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்று கதைப்பார்கள். அதாவது இது எனது அரசியல் அமைப்பின் மூலமான உரிமை என கதைப்பார்கள். அந்த வகையிலே ஒரு அடிப்படை உரிமைகள், அரசியலமைப்பு உரிமைகள் தொடர்பான ஒரு அறிவு அனைத்து மக்களிடத்திலேயும் காணப்பட வேண்டும். உண்மையில சட்ட அறிவுன்றது ஒரு மிகப்பெரிய பலம். சட்டம் சமூகத்தை சென்றடைய வேண்டும். இந்த வகையிலே நாங்கள் அனைவரும் இந்த சட்ட கல்வியை கற்று அல்லது சட்டத்தினுடைய அடிப்படையிலான விடயங்களை கற்று கைதேர்ந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இலங்கையிலே உள்ள மக்களும் தமது அரசியலமைப்பு உரிமைகள் என்ன, தமது சட்ட உரிமைகள் என்ன, தமது சட்டம் எவ்வாறு இருக்கின்றது, இலங்கை சட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு அடிப்படை அறிவை கொண்ட நபர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே சட்ட அறிவானது ஒரு மேலதிக பலமாக அனைத்து மக்களிடத்திலுமே காணப்படும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. உண்மையிலே சட்டம் தொடர்பான அடிப்படையான அறிவூட்டலை வழங்குவதற்கான முதலாவது
வீடியோ பதிவாக இந்த வீடியோ பதிவு அமையும். இனிவரும் காலங்களிலே சட்டத்தினுடைய ஏனைய பகுதிகள் பிரிவுகள் சம்பந்தமான காணொளிகளும் இத்தளத்திலே பதிவு செய்யப்படும். தங்களுக்கு ஏதாவது சட்டம் தொடர்பான சந்தேகங்கள் இருப்பின் அதை நீங்கள் இந்த கமெண்ட் பகுதியிலே பதிவு செய்யலாம். அது தொடர்பாகவும் என்னால் எதிர்வரும் காலத்திலே வீடியோ பதிவுகள் இந்த தளத்திலே பதிவு செய்யப்படும். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவோம். இப்படிக்கு தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.